ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வெத்தலை பாயசம் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, பால் 1 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் சேமியா 1 கப்பு, 2 வெத்தலை, கொஞ்சோண்டு நெய்ல வறுத்து போடுறதுக்காக முந்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 முந்திரி. அப்புறம் ஒரு 3 பேரிச்சம்பழத்தையும் ஒரு 6-7 முந்திரியையும் சூடான பால்ல ஊற வச்சிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ஒரு பாத்திரத்துல நெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். நெய் காஞ்ச உடனே நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம அதே நெய்யில முந்திரிய வறுத்து இது மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம இதே நெய்யிலேயே நம்ம இந்த சேமியா எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை போட்டு வறுத்துக்கணும். இதை நம்ம ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வறுத்தாலே போதும். இதையும் நம்ம ஒரு தட்டுல தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அதே பாத்திரத்திலேயே பால் எடுத்து வச்சோம்ல, அதை ஊத்திக்கலாம். இந்த கப்ல 1 கப் பால் ஊத்தினேன், அதுல 1/2 கப் நம்ம தண்ணி ஊத்திக்கிறோம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திக்கலாம். பால் சூடாகிறதுக்குள்ள நம்ம ஊற வச்சோம்ல பால்ல முந்திரியும் பேரிச்சம்பழத்தையும் இந்த ஜார்ல போட்டு நம்ம அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கலாம். பால் ரொம்ப பொங்குற அளவுக்கு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே நம்ம இந்த வறுத்து வச்ச சேமியாவை இதுல கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா அதை கலந்து விடுங்க. சேமியாவை போட்டதுக்கு அப்புறமா நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சேமியா வேகட்டும். பேரிச்சம்பழத்தையும் முந்திரியையும் இப்படி பேஸ்ட் போல அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வெத்தலை எடுத்து வச்சிருக்கேன், அந்த வெத்தலையும் இந்த மிக்சி ஜார்ல போட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு அந்த சாறை மட்டும் எடுத்துக்கணும். இது மாதிரி பிச்சு போட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்தி அதை வடிகட்டி அந்த சாறை மட்டும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம வெத்தலையை மிக்சியில போட்டு அரைச்சு இந்த சாறை தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த சேமியா வெந்துருச்சு. இதுல நம்ம சர்க்கரை போட போறோம். இந்த கப்ல 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்னா நிறைய எடுக்கல, இதுல 3/4 கப் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இந்த 3/4 கப் சர்க்கரைய இதுல நம்ம போடுறோம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சர்க்கரை கரையிற வரை நல்லா இது கொதிக்கட்டும். சர்க்கரை போட்ட உடனே நாம இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட போறோம். ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம முந்திரியையும் பேரிச்சம்பழத்தையும் பால்ல ஊற வச்சு நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட், அதை இப்ப இதுல ஊத்துங்க. நல்லா இதை ஊத்திட்டு கலந்து விடுங்க. அந்த பேஸ்ட் அரைச்சதை ஊத்தின உடனே அது ஒரு 2-3 கொதி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலா வெத்தலைய தண்ணி ஊத்தி அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை இதுல ஊத்துங்க. ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம இந்த வறுத்து வச்சிருக்கிற முந்திரிய இதுல போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், வெத்தலை பாயசம் ரெடி. வெத்தலைச்சாரை ஊத்தி நமக்கு ஒரு கொதி 2 கொதி வந்துருச்சு. நம்ம இப்ப முந்திரி நெய்யில வறுத்து வச்ச முந்திரிய போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, வெத்தலை பாயசம் ரெடி. இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதுல நாம முந்திரியும் பேரிச்சம்பழத்தையும் ஊற வச்சு நம்ம ஊத்திருக்கிறதுனால நம்ம சுகர் கம்மியா ஆட் பண்ணாலே போதும். நார்மலா நீங்க பாயசத்துக்கு போடுற சுகர்ல 1/4 கம்மி பண்ணிட்டு இதுல போட்டுக்கோங்க. 1 கப் போடுறீங்கன்னா இது நம்ம போடுறதுக்கு 3/4 கப் போட்டாலே போதும். ஏன்னா நம்ம பேரிச்சம்பழத்தையும் இதுல போட்டு நம்ம அரைச்சு ஊத்திருக்கோம் இல்லையா, அதனால இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க, வெத்தலை பாயாசம் ரெடி. இது சாதாரண பாயசம் மாதிரி இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.